திருச்சியில் அண்ணா பிறந்த நாளையொட்டி சிறுகானூரில் நடைபெறவுள்ள மாநாட்டு பணிகளை பார்வையிட்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சென்னை செல்வதற்காக திருச்சி விமான நிலையத்திற்கு வருகை தந்தார். அப்போது அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், தமிழ்நாடு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நெருக்கடி அமெரிக்க ஏகாதிபத்திய டொனால்டு டிரம்ப் விதித்துள்ளார் என்றும், இந்தியாவில் ஆடைகள் அதன் உற்பத்தி தலைநகரமாக இருக்கும் திருப்பூரில் தயாராகும் பின்னல் ஆடை தொழிலுக்கும் வேளாண் பால் உற்பத்தி தொழிலுக்கும் பெரும் பாதிப்பு ஏற்படுகின்ற விதத்தில் 25 விழுக்காடு வரி விதிப்பை 50% உயர்ந்தும் இருக்கிறது என்றும், வரி உயர்த்தியிருப்பதை எதிர்த்து தடுத்து நிறுத்தி அதற்கு தேவையான மாற்று வழிகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதல்வர் கோரிக்கை வைத்துள்ளார். ஆனால் எந்த கோரிக்கையும் இதுவரை நிறைவேற்றாமல் மத்திய அரசு தமிழகம் பொருளாதார முதுகெலும்பு நொறுக்கப்பட்டால் என்ன என்று செயல்படுவதை கண்டித்து நேற்று திருப்பூரில் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தின் அரசியல் சட்டத்தில் 130 சட்ட திருத்தத்தை ஒரு துறை அமைச்சர் அமித்ஷா முன் வைத்திருக்கிறார். வாதம் ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் அதை நிறைவேற்றி விடுவார்கள் என்றால் அதன்படி 30 நாட்கள் எந்த மாநில முதலமைச்சர் இருந்தாலும் அமைச்சர்களாகவே இருந்தாலும் விசாரணை நடைபெறாமல் நீதிமன்றம் தீர்ப்பளிக்காமலேயே அவர்களின் பதவியை பறிக்கலாம் என்றும் இந்த மசோதாவின் முன் வைத்திருக்கின்றார். உலகத்தில் எந்த ஜனநாயக நாட்டிலும் இப்படிப்பட்ட மிகவும் மோசமான ஒரு சட்டத்தை எவரும் முன்வைக்க துணிவதில்லை. இது எதிர்க்கட்சிகளை பழி வாங்குவதற்கு எதிராக செயல்படுகிற முதல்வர்களையும் அமைச்சர்களையும் பதவி நீக்கம் செய்வதற்காக மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற வரலாறு காணாத மோசடியாகும். அதேபோல பீகார் மாநிலத்தில் 65 லட்சம் வாக்காளர்களை நீக்க இருக்கிறார்கள் என்றும், இது படு மோசமான செயலாகும். நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் என்றும் தமிழகத்தில் நல்லாட்சி நடத்தி வருகின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தை அண்மையிலேயே இந்தியாவின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறிப்பிடும்போது திமுகவை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஒரு உள்துறை அமைச்சர் அரசியல் ரீதியாக பேசும்போது ஒரு கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்று பேசலாம். அது ஜனநாயகத்தில் நடக்கக்கூடியது. எண்ணற்ற பேர்தான் உயிர்களையும் இரத்தங்களையும் சிந்தியுள்ள திமுகவை வேரோடு சாய்க்க வேண்டும் என்று கூறியிருப்பது கண்டனத்திற்குரியதாகும் என்றும் தெரிவித்தார். ஜிஎஸ்டி கூட்டத்திற்கு தமிழக அரசு 18 கோரிக்கைகளை அமைச்சர் முன் வைத்திருக்கிறார். அதனை செய்வார்களா என்பது ஐயத்திற்குரியது என்றும் தெரிவித்தார். பேட்டியின் போது நிர்வாகிகள் மருத்துவர் ரெஹயா பேசும் மற்றும் மாவட்ட செயலாளர் வெல்லமண்டி சோமு ஆகியோர் உடன் இருந்தனர்.